இன்றைக்கி பரங்கிக்காயும் தேங்காய் பாலும் போட்டு எங்கள் வீட்டில் செய்யறதான சூப்பு. முதல்ல பரங்கிக்காயை எடுத்து தோலி எடுத்துட்டு இந்த மாதிரியான சங்க்ஸ் மாதிரியான பீசஸாக நறுக்கிட்டு அதை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக உப்பு இது போட்டுட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி விசிலை போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு விசில் விட்டோம்னாலே இது நல்லா குழையாக வெந்துடும். ஸோ ப்ரெஷர் சப்சைட் ஆனோடனே குக்கரை திறந்து இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். கரண்டியாலேயும் மேஷ் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஒரு பிளெண்டர் வச்சு மேஷ் பண்ணோன்னாக்கா சூப் கன்சிஸ்டன்சிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நாங்கள் ஒரு மேஷர், எலக்ட்ரிக் மேஷர் வச்சு அப்படியே இதை நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுவோம். எய்தர் எலக்ட்ரிக் பிளெண்டர் ஆர் எலக்ட்ரிக் மேஷர் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அப்படியே இது பியூரி மாதிரி பியூட்டிஃபுல்லாக ஆகிடும். ஸோ இப்போ இது ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சி பியூரியாக நம்ம பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் துருவலை மிக்சியில் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்ல இந்த மாதிரியான வழுமூனான விழுதாக நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் ஒரு உலோக வடிகட்டி போட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சதான இந்த தேங்காய் விழுதை போட்டு இதுக்கு எப்போவுமே நல்ல ஹாட் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பால் எடுத்தோம்னாக்கா ரொம்ப நிறையா பால் எடுக்க முடியும். ஸோ அந்த மிக்ஸி கண்டெய்னரில் அந்த ஹாட் வாட்டரை போட்டுட்டு அந்த சைடில் இருக்கிறதான அந்த தேங்காய் விழுதியும் சேர்த்து இந்த உலோக வடிகட்டி மேலே போட்டு நல்ல ஒரு கரண்டியால் அதை அப்படியே கசக்கி வடிகட்டலாம். கடைசியில் பார்த்தாக்கா ரொம்ப கொஞ்சமாக தான் நம்மளுக்கு அந்த தேங்காய் அரைச்சதான விழுது இருக்கணும். ஸோ ஃபுல் பாலையும் நம்ம அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கொஞ்சமாக தான் விழுது பாக்கி இருக்குது. ஸோ நம்ம தேங்காய் பாலை எடுத்தாச்சு. இந்த தேங்காய் பாலை நம்ம சர்விங் சூப் பவுலுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறேன். இப்போது நம்ம பியூரியை அடுப்பில் வச்சு ஒரு கொதி விட்டுருக்கேன். தேங்காய் பால் விட்டப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டிய தேவையில்லை. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு கொதி நம்ம விட்டோம்னாலே போதுமானது. ஸோ அப்படி ஒரு கொதி சிம்மில் வச்சு விடுறச்சு ஒரு டேஷ் ஆஃப் ஒயிட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். சால்ட் நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் சுவையான பரங்கிக்காய் தேங்காய் பால் சூப் தயார்.